நான் வந்து ஏவி ப்ரொடக்ஷன் தயாரித்த ரஜினி நடித்த உதயகுமாரிக்குன்னா எஜமான் படத்துக்கு நான் பியரோவா எனக்கு வந்து 5000 கமிட் பண்ணாங்க. 93 நினைக்கிறேன் சம்திங். அந்த படம் வரும்போது 5000 பெரிய அமௌண்ட். எனக்கு காரைக்குடியிலேருந்து அவர்கள் வந்து குடிசேலை செட்டு போட்டு ஆரம்பித்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 ஃப்ளோர் வரைக்கும் எவ்வளோ பெரிய ஃப்ளோர் சென்டிமெண்ட். எந்த தயாரிப்பாளருமே ஏவிஎம்ல பூஜை போட்டால் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா அப்படின்னு நிறைய தயாரிப்பாளர் அங்கே பூஜை போட்டது. ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த லோகோ சவுண்டெலாம் இன்னமும் இந்த காதுக்குள்ளேயும் இந்த பார்வையிலையுமே இருக்குது. விசு சாருடைய சம்சாரம் அது மின்சார ஒரு படத்துக்கு ஒரிஜினல் வீடு மின்சார் அப்படின்னு எங்கேயும் மொத்தம் கிடைக்கல. ஏஎம் சரண் சார் வந்து நேராக கூப்பிட்டு இந்த இடம் ஓகேன்னு கேட்குறாரு. இதெல்லாம் சார் பொட்டல் எடுத்து காமிக்கிறீங்க, ஓகே இது இடம் ஓகே ரைட் டக்குன்னு வீடு கட்ட ஆரம்பிச்சார். இப்போ வந்து ஏவிஎம் பக்கத்தில் காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்கு பார்த்தீங்களா ஒன்று, இதுக்கு முன்னாடி சம்சார மின்சாரம் செட்டுனே பேர். அது சத்யஜித் ரே மிகப்பெரிய ஒரு இயக்குனர். அவரெல்லாம் ஏவிஎம் நிறுவனத்திலலாம் கொண்டாடுவாங்க அவ்வளோ பேர். அது ரஜினி அவர்களுக்கு முதல் முறையாக லட்சங்கள் மேற்பட்ட சம்பளம் கொடுத்து முரட்டுக்காலின்னு ஒரு படத்தை உருவாக்குனவர். சிவாஜின்ற படத்துக்கு 25 கோடி ரூபாய்க்கு மேலே கோடிகளில் ஃபஸ்ட்டு சம்பளமாக கொடுத்தவர்கள். அந்த ஒரே படத்தில் உச்சத்துக்கு போனார் சிவாஜி கணேசன். எம்ஜிஆர் அவர்களே அப்பப்போ ஸ்டுடியோவில் இருக்கு ஷூட்டிங் போகணும், நேராக வந்து ஆஃபீஸில் கேபினில் உட்காந்து டிஎஸ் ஆகும். படம்லாம் முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் பொண்டாட்டி தாலியெல்லாம் அடகு வச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பொண்டாட்டி நகையை அடை வச்சு பூஜை போகிறதுக்கு பெரிய முட்டாத்தனம், அப்படி வராதிங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன் படம் பண்ணலைங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் நேரடியாக அவர்கிட்ட கேட்கும்போது, இன்றைக்கி இருக்கிற ஹீரோக்கெல்லாம் கோடிகள் வாங்கும்போது நம்ம வந்து அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாதுங்க. புதுசாக வந்தவர்கள் எல்லாமே தயாரிப்பாளர்கள் வந்து இதை மதிக்கிறதே கிடையாதுங்கிற அந்த ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. கேரவனில் போய் உட்காந்துக்கிறாங்க. தயாரிப்பாளர் வந்தால் அவர்கிட்ட பேலன்ஸ் பண்ணதை கொடுக்க சொல்லுங்கள், அப்போ தான் டப்பிங் பேசுவேன். இதெல்லாம் திடீர்னு ஒரு பஸ் வந்து நிற்கிது, என்னன்னு கேட்குறாரு. சார் உங்களுக்காக கேரவன் சார் ஏசி ரூமில் இருக்கு. அப்படியா சரி நான் பிறப்புறேன் என்னன்னு பிறப்பிட்டாரா. நான் இருக்கணுமா இந்த கேரவன் இருக்கணுமா? எனக்கு கேரவன் தேவையில்லை. காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மினி. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெங்கி சார் அவர்கள் தான். சார், ஏவிஎம் ஸ்டுடியோ அந்த வாசல்ல நின்று நிறைய பேர் இப்போ வளர்ந்து வந்திருக்காங்க. பேர் சொல்லும் பெரிய பெரிய ஹீரோவா வளர்ந்துருக்காங்க. ஏவிஎம் ஸ்டுடியோட ப்ரொடியூசர் சரவணன் சார் இன்னைக்கு இறந்திருக்காரு. மிகப்பெரிய இழப்பமா தமிழ் திரையுலகத்திற்கு மட்டுமில்லை, இந்திய திரையுலகருக்கே மிகப்பெரிய இழப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்கள மாதிரிலாம் ஒரு தயாரிப்பாளர் இப்போ இருக்காங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ஒரு அன்புக்கு மறுபேர்னே சரவணன் சார் சொல்லலாம். அந்த நட்பு, ஒருத்தர் மேலே வச்சு அந்த லவ், இந்த பணிவு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிற எல்லா பேருமே சரி ஏவிஎம் சரவணன் சார் இருந்து அந்த பணிவை ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். அவர் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலுமே கை கட்டி இப்படியே தான் நிற்பார். பணிவு வந்து தான் அவருடைய மிகப்பெரிய உயர்வுக்கு ஒரு காரணம்னே நான் வந்து சொல்ல விரும்புகிற நேரத்தில். நல்ல மனிதர். ஏன்னா நான் அவர்கள் தயாரித்த சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த எஜமான் படம் உதயகுமார் சார் டைரக்ஷன், நான் பியரோ அந்த படத்துக்கு ஒர்க் பண்ணேன். அப்போ அவர்களிடத்தில் நான் நெருங்கி பழகக்கூடிய ஒரு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஸோ சரவணன் சார், அவங்களுடைய பிரதர்ஸ், அவங்கள்ட்ட எல்லாம். பட் ஏவிஎம் கேம்பஸ்குள்ளே போக முடியுமான்னு நினச்சி ஏங்கிக்கிட்டு இருக்கிற நிறைய பேர் இன்றைக்கே ஏங்கிட்டு இருக்காங்க. அவர் மத்தியில் நான் வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரித்த ரஜினி நடித்த உதயகுமாரிக்குன்னா எஜமான் படத்துக்கு நான் பியரோவா எனக்கு அந்த கம்மலை வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் போது அதை வந்து பெரிய பாக்கியமாக நான் கருதுனேன். பேமெண்ட்டை கையில் தருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டெக்னீஷியனுக்கு ஆர்டிஸ்ட்லேருந்து இவங்களுக்கு ஒரு பேமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான். பட் எனக்கு வந்து 5000 கமிட் பண்ணாங்க. 93 நினைக்கிறேன் சம்திங். அந்த படம் வரும்போது 5000 பெரிய அமௌண்ட். அன்றைக்கி செக்கை போட்டு வச்சுருவாங்க. வெங்கடேஷ் அப்படிங்கிற பேரில் செக்கை போட்டு வச்சுட்டு ஃபோன் மட்டும் வரும். அப்போ சிலரில் நம்ம மற்ற ஆஃபீஸ் போனோம்னா லேண்ட்லைன் தான், அப்போ மொபைல் கிடையாது, லேண்ட்லைனில் ஃபோன் போட்டு வெங்கடேஷ் இருந்தாங்கன்னா நேராக வந்து வாங்கி சொல்லுவாங்க. போனால் செக் நம்ம பேரில் ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தருடைய உழைப்பு வியர்வை காயறதுக்கு முன்னாடியே அந்த பணத்தை கொடுத்து நினைக்கிறவங்க. அப்படி ஒரு தயாரிப்பு நிறுவனம் அது. எஜமான் சில்வர் ஜூப்ளி படம் சூப்பர் டூப்பர் ஆச்சு. அதில் சில்வர் ஜூப்ளியில் ஃபங்க்ஷனில் வந்து நான் விருது வாங்கும்போது சூப்பர் ரஜினிகாந்த் கையில் தான் நான் விருது வாங்கினேன். அப்போவும் அந்த ஸ்டேஜில் அந்த கையை கட்டி நின்றுட்டே இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக பார்த்தோம்னா. ஸோ மிகப்பெரிய ஒரு நிறுவனம். நம்மளுடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை இந்த தமிழ் திரையுலகத்திற்கு அறிமுகப்படுத்துறது அந்த நிறுவனம். ஏவியும் நேஷனல் பிக்சர்ஸும் சேர்ந்து தயாரித்த படம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசனத்தில் எந்த அளவுக்கு தெரிக்கோட்ட படம் பராசக்தின்னு தெரியும். அந்த ஒரே படத்தில் உச்சத்துக்கு போனார் சிவாஜி கணேசன். ஸோ இன்ன வரைக்குமே சிவாஜி மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்காருன்னா அந்த படம் மிகப்பெரிய உதாரணம். இது மாதிரி நிறைய பேர் வந்து வளர்த்து விட்டவர்கள். ஏன் இந்த விசு சாருடைய சம்சாரம் அது மின்சார ஒரு படத்துக்கு லோ பட்ஜெட்டில் தயாரிக்கிறாங்க. அப்போது லைவாக ஒரு வீடு வேணும். அப்போல்லாம் வீடு வந்து இப்போ ஷூட்டிங் ஹவுஸ் நிறையா இருக்குது. அப்போ ஷூட்டிங் ஹவுஸ் வந்து பெரிய அளவில் கிடையாது. அப்போ விசு அவர்கள் வந்து சரவணன் சார்ட்ட சொல்கிறது என்னென்னா,
சார் செட்டு போட்டேன் எனக்கு வராது சார், அந்த ஒரிஜினாலிட்டி இருக்குது, ஒரிஜினல் மாதிரியே கொண்டு வருவாங்க, பட் எனக்கு வந்து ஒரிஜினல் வீடு வேணும் சார் அப்படின்றாரு. அப்போ பாருங்கன்றாரு. எங்கேயும் மொத்தம் கிடைக்கல, என்ன பண்ணலாம்? இப்போ வந்து ஏவிஎம் பக்கத்தில் காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று இப்போ இருக்குது. இதுக்கு முன்னாடியே சம்சார மின்சாரம் செட்டுனே பேர் அதுக்கு. ஏகப்பட்ட வில்லேஜ் சப்ஜெக்ட் படம் பூரா இங்கே ஷூட் பண்ணாங்க. அந்த இடத்துல ஏவிஎம் சரவணன் சார் வந்து நேராக கூப்பிட்டு இந்த இடம் ஓகேன்னு கேட்குறாரு. இது என்ன சார் பொட்டல் இடத்த காமிக்கிறீங்க? ஓகே, இது இடம் ஓகே ரைட், டக்குன்னு வீடு கட்ட ஆரம்பித்தாங்க. ஒரிஜினலாக வீடு கட்டினது சம்சார மின்சாரம் படத்துக்காக லைவாக வீடு கட்டினாங்க. இப்போவும் நிறைய படம் பார்த்து நீ அந்த படம் பார்த்தாலே தெரியும், லட்சுமி ரகுவரன் விசு வாழ்ந்த வீடு அது. அந்த வீடு பல படங்களுக்கு ஷூட்டிங் நடக்கப்பட்டது. அதனால் ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோக்கு எது தேவையோ அது செய்யக்கூடியவர்கள் அவர்கள். தயாரிப்பு என்னைக்கு பூஜை போடுறாங்களோ ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்றைக்கி பூஜை போடுறோம், தீபாவளி ரிலீஸ்னால் தீபாவளி படம் ரிலீஸ் ஆகிடும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு நிறுவனம், பல சகாப்தங்களுக்கு இந்த சொந்தக்காரர்கள், பல ஏக்கரில் உருவான அந்த ஸ்டுடியோ. சாதாரணமாக ஃப்ளோர் வந்து ஒரு குடிசையில் ஆரம்பித்தது. காரைக்குடியிலேருந்து அவர்கள் வந்து குடிசையில் செட்டு போட்டு ஆரம்பித்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 ஃப்ளோர் வரைக்கும் எவ்வளோ பெரிய வந்து ஃப்ளோர் சென்டிமெண்ட். எந்த தயாரிப்பாளருமே ஏவிஎம்மில் பூஜை போட்டால் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா அப்படின்னு நிறைய தயாரிப்புகள் அங்கே பூஜை போட்டது இருக்குது. ரஜினி சார்லாம் இங்கே நம்மளோட தென்னிந்திய நடிகர்களை தவிர இந்தியாவோட பாலிவுட் கூட நிறைய ஆக்டர்ஸ் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க செட்டு போட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் இன்றைக்கு வந்து சரவணன் சார்களுடைய மறைவு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு. பட் இருந்தாலும் நிறையா வந்து அவர் பல படங்களை தயாரித்தார், ஆண்டு அனுபவித்தவர் தான். வயதின் காரணமாக தான் அவர் இறந்தார். பட் இருந்தாலும் அந்த மறைவு வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு நல்ல மனிதர், நல்ல பணிவானவர், மற்றவர்கள் எப்படி வாழணும்னு சில விஷயம் கற்றுக் கொடுத்தவர் அவர் சரவணன் சார். இப்போ அதுதான் இங்கே நம்ம முன்னாடி நிற்குது. ரஜினி அவர்களுக்கு முதல் முறையாக லட்சங்கள் மேற்பட்ட சம்பளம் கொடுத்து முரட்டுக்காலைன்னு ஒரு படத்தை உருவாக்குனவர். சிவாஜின்ற படத்துக்கு 25 கோடி ரூபாய்க்கு மேலே, கோடிகளில் ஃபஸ்ட்டு சம்பளமாக கொடுத்தவர்கள். 100 கோடிக்கு மேலே அந்த படம் வசூல் சாதனை பண்ணிச்சு. ரெண்டாவது கிட்ட 200 இடங்களில் வெளிநாடுகளில் ரிலீஸ் ஆன படம். இப்போ கூலி 100 கண்ட்ரியில் ரிலீஸ் ஆச்சு இல்லையா கூலி படம். பட் சிவாஜி படம் இப்போ 200 இடங்களில் ரிலீஸ் ஆச்சு. உங்களுக்கு 200 வந்து சென்டரில். அதில் அங்கே பார்த்தீங்கன்னா 2 சென்டரில் 100 நாள், ஆஸ்திரேலியா சம்திங் அண்டு கனடாவில் 100 நாளைக்கு மேலே ஒன்று படம் தமிழ்லையே. உங்களுக்கு பல சாதனைகளுக்கு சொந்தக்காரன்னு சொல்ல வரலாம். சுருக்கமாக எம்ஜிஆர் அவர்களுக்கு நெருங்கிய நட்பு வட்டாரத்துக்குள்ள இருந்தவங்க. எம்ஜிஆர் அவர்களே அப்பப்போ ஸ்டுடியோவில் இருக்குது, ஷூட்டிங் போகணும், நேராக வந்து ஆஃபீஸ் ரூமில் கேபினில் உட்காந்து டீயை சாப்பிட்டு ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு போவாங்க நம்ம ஏபிடிஆர் சரவணன் சார்கிட்ட. இப்படி வாழ்ந்த சகாப்தம். பல ஹீரோக்களை உருவாக்குனாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எல்லா நடிகர்களையுமே வச்சு தயாரித்த நிறுவனம்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா அன்றைக்கு இருந்த எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள்லேருந்து, ரஜினி கமல்லேருந்து, விஜய் அஜித்லேருந்து நிறைய பேரை வந்து நடித்து தயாரித்த படம். இப்போ இருக்கிற இளைய தலைமை வந்து ஏவிஎம் நிறுவனத்தில் படம் பண்ணி இயக்கத்தில் இருக்காங்க. பட் இதுக்கு மேலே படம் நம்ம பண்ண வேணான்னு சொல்லி அவர்களாகவே ஒதுங்கிப்பட்ட ஒரு டைமும் நமக்கு இருக்குது. காரணம் வந்து என்னென்னு கேட்டோம்னா, இன்றைக்கு இருக்கிற ஹீரோக்கள் கோடிகளில் பணம் வாங்குறாங்க. தயாரிப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது கரெக்டாக பிளான் பண்ணி பணம் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. இப்போ புதுசாக வர்றவங்க தயாரிக்க படம் ஒன்றுனா வேணான்னு தான் சொல்லுவேன்னு அவர் சொல்கிறார். ஏன்னா அது வந்து மிகப்பெரிய என்னென்னா கடல் ஆழத்தோட மிகப்பெரிய மோசமான இடம் அது. பட் அதில் மீண்டு வருன்றது மிகப்பெரிய விஷயம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படம்லாம் முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் பொண்டாட்டி தாலியெல்லாம் அடகு வச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட பரவாயில்ல. ஆனால் பூஜைக்கு வந்து பொண்டாட்டி நகையாட வச்சு பூஜை போகிறது பெரிய முட்டாத்தனம், அப்படி வராதிங்கன்னு சொல்லுவார். அதில் நிறைய விஷயங்கள் முன்னோடியாக வாழ்ந்தவர், நிறைய ஹீரோக்களை உருவாக்கின நிறுவனம். எம்ஜிஆர் படம்லாம் அன்பேவெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் படத்தை கொடுத்தவர்கள் அவர். ஏன் நம்ம கமலஹாசனை ஃபஸ்ட்டு சைல்டு ஆர்டிஸ்ட் அறிமுகப்படுத்துனது ஏவிஎம் இருந்த களத்தூர் கண்ணம்மா படத்தில். ஸோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு சகலகலாவன் படத்தை கொடுத்த நிறுவனம். அதனால் அவர்களுடைய சகாப்தத்தை பேசணும்னா நம்ம பேசிக்கிட்டே போனால் அது ஒரு லிமிட்டே இல்லை. சிறந்த தயாரிப்பாளர் இன்னைக்கு இல்லைங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்போ ஏன் படம் பண்ணலைங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் நேரடியாக அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன ரீசன், இன்றைக்கி இருக்கிற ஹீரோக்கெல்லாம் கோடிகள் வாங்கும்போது நம்ம வந்து அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவர்கள் வந்து பட்ஜெட்டில் படம் பண்ணுறவங்க, பேங்க்கில் தான் லோன் வாங்கி வட்டிக்கு பண்ணுவாங்க. சாதாரணமாக 2 ரூபா 3 ரூபா வட்டிக்கெலாம் வாங்க மாட்டாங்க. பக்கா பிளான். சிவாஜி படத்துக்கே ரஜினி சார்கிட்ட சம்பளம் பேசும்போது ரஜினி சார் சம்பளமே வேணான்ட்டார். நீங்கள் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கொடுத்தா போதும் சார்னார். அந்த மனசு யாருக்கு வரும்னே சரவணன் சார் சொல்லு. 1 ரூபா தான் அட்வான்ஸ் வாங்கினார் ரஜினி சார். படம் எல்லாம் முடித்து பிஸ்னஸ் பண்ணது பிறகு தான் அவங்க பணம் கொடுத்தாங்க. ஸோ அப்படி நிறைய வந்து ஹீரோக்களும் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் இன்றைக்கு இருக்கும்போது பல கோடிகளை வச்சு இன்றைக்கெலாம் 200 கோடி இல்லாமல் படம் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி போயிடுச்சு. அதனால் எங்களால் படம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அப்படி இதை விலகி போன அந்த ஒரு டைமும் இருக்குது. பட்
அந்த லோகோ ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்னு அந்த லோகோ அந்த அந்த சவுண்டு ஒரு சவுண்டே கொடுப்பாங்க ஆர்ஆர். இந்த சவுண்டெலாம் இன்னமும் இந்த காதுக்குள்ளேயும் இந்த பார்வையிலையுமே இருக்குது. பட் மிகப்பெரிய ஒரு இந்த வரலாற்று சாதனை ஏவிஎம் நிறுவனத்தினுடைய தயாரிப்பாளர் சரவணன் சார் இன்றைக்கி மறைந்தது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு துக்கமான ஒரு செய்தி தான். இருந்தாலும் அவரோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நம்ம பிரார்த்திக்கலாம். சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஏவிஎம் ஸ்டூடியோ அப்படின்றது எத்தனை காலங்களாக வந்துட்டு இருக்கு, நிறைய படம் அவங்க தான் கொடுத்துருந்தாங்க. இப்போது அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டவுனில் போனதுக்கு வேணாம், தயாரிக்க வேணாம் அப்படின்ற முடிவு எடுத்ததுக்கு காரணம் இப்போ சின்ன சின்ன ப்ரொடக்ஷன்லாம் உருவாகி இருக்கிறதுக்கான காரணமா? ஏன்னா இப்போ சின்ன ப்ரொடக்ஷன்ஸ்லேயே 200 கோடி 300 கோடி போட்டு எடுக்கிறாங்க படம், அதனாலே ஒரு காரணமாக இருக்குமா? இல்லை அதாவது ஹீரோக்களுடைய பணம் வந்து என்னைக்கு வந்து லட்சங்கள் வந்து கோடியாக மாறுச்சோ அன்றைக்கே வந்து தயாரிப்பாளர் நிறைய பேர் வந்து கடனாளியாக மாற ஆரம்பித்தாங்க. இத்தனை தயாரிப்பாளர் சூசைட் பண்ணிட்ட விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இல்லை மணிரத்னம் மன்ன ஜிவிலாம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி பணம் வந்து படம் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய தயாரிப்பாளர் ஜி வெங்கடேஸ்வரன், பட் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இது மாதிரி எத்தனை தயாரிப்பாளர் லிஸ்ட்டில் சொல்லிகிட்டே போகலாம் நம்ம, தெரியுமா உங்களுக்கு? அதனால் தயாரிப்புங்கிறது வந்து ஒரு பிளான் இல்லாமல் பண்ணாங்கன்னா மாட்டிக்குவாங்க. இப்போ இவர்களே வந்து சொல்லும் போது நான் இவ்வளோ கோடிகள்லாம் வச்சு இப்போ பணம் பண்ண முடியாது, என்னால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலகி போனது காரணமே அதுதான். கிட்டத்தட்ட அவங்களாம் 1945லேயே தமிழ் ஃபீல்டுக்கு வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், நம்மளுடைய இந்திய சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வைஜெயந்தி மாலா அவர்கள் வச்சா வாழ்க்கைன்னு ஒரு படம்லாம் எடுத்து சுதந்திர பற்றின விஷயங்கள் நிறையா பண்ணாங்க. அப்போவே நிறைய ஹிட் படம் கொடுத்தவர்கள் எல்லாமே திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லாமே 100 நாள் படம், வெள்ளி விழா படம் தான் அவங்களுடைய படம். ஸோ அதனால் அந்த நாள்னு ஒரு படம், க்ரைம் த்ரில்லர் படம் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ அது வந்து இன்ன வரைக்குமே பேசப்பட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லர் படம், ஸோ ஒரு காமெடி படம், ஒரு லவ் சப்ஜெக்ட், ஒரு சென்டிமெண்ட்டு, உங்களுக்கு எல்லாம் கலந்து தயாரித்த நிறுவனம் அது. பட் இன்றைய சூழ்நிலைக்கு பல 200-300 கோடியை வச்சு நான் படம் பண்ண முடியாது. இப்படி சொத்துக்கள் பூரா விற்றாலே 300 கோடி தான் வரும் எனக்கு. அதை வச்சு நான் படம் மட்டும் நான் தெருவில் நிற்கணுமா? எனக்கு தேவையே இல்லை. நான் இன்றைக்கு நடிகர்கள் வந்து தயாரிப்பாளரில் மதிக்கிறதும் இல்லை. நிறையா பேர் இப்போ அதை இப்போ வந்து புதுசாக வந்தவர்கள் எல்லாமே தயாரிப்பாளர்கள் வந்து இதை மதிக்கிறதே கிடையாதுங்கிற அந்த ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். நான் தயாரிப்பாளர்கள் இல்லைன்னா நடிகர்கள் கிடையாது. இப்போ எம்ஜிஆர் சிவாஜி அவர்களே பார்த்தீங்கன்னா, ரஜினி கமல்லாம் பார்த்தீங்கன்னாலே ஏவிஎம் சரவணன் சார் வர்றதுனால எந்திரிச்சு நிற்பாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து வாங்க முதலாளின்னு தான் கூப்பிடுவார். தேவர் ஃபிலிம்ஸ்லேருந்து ஏவிஎம் மேப் செட்டியார்லேருந்துலாம் பார்த்தீங்கன்னா வாங்க முதலாளின்னு தான் சொல்லுவார் எம்ஜிஆர் அவர்கள். காரணம், நீங்கள் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, அப்போ நீங்கள் முதலாளி, எங்களுக்கு உங்களுக்குள்ள மரியாதை நாங்கள் தரணும் அப்படின்னு வரும்போது எந்திரிச்சு நிற்பாங்க. இன்றைக்கு இருக்கிற இந்த ஹீரோக்கள் யார் அப்படி இருக்கா? பணத்தையும் வாங்கிக்கிறாங்க, தயாரிப்பாளர் மதிக்கிறதும் கிடையாது. கேரவனில் போய் உட்காந்துக்கிறாங்க. தயாரிப்பாளர் வந்தால் அவர்கிட்ட பேலன்ஸ் பணத்தை கொடுக்க சொல்லுங்கள், அப்போ தான் டப்பிங் பேசுவேன். இதெல்லாம் வந்து எதை நோக்கி போகுது? அந்த தயாரிப்பாளர் இல்லைன்னா ஹீரோக்கள் இல்லைல்ல. ஏதாவது ஒரு ஹீரோவை நீங்கள் 300 கோடியை போட்டு இந்த படம் பண்ண சொல்லுங்கள், பண்ணுவாங்களான்னு பாருங்கள், பண்ண மாட்டாங்க. தயாரிப்பாளர் தான். ஏன்னா உங்களுக்கு தொழில் வேறு தெரியாது. சரவணன் சாரே அவர் சொல்கிறது என்னென்னா, எங்களுக்கு வேறு தொழில் தெரியாது, சினிமா தான், சினிமா விட்ட வேறு வேலை தெரியாது, அதனால் இதுக்குள்ளேயே சம்பாதிக்கிறோம், போடுறோம், வர்றோம் அப்படின்னு விஷயத்தை அவரு கன்வே பண்ணுறார். அதனால் மிகப்பெரிய ஒரு கேம்பிளிங். அவரும் சொல்கிறார், இந்த சினிமாங்கிறது சூதாட்டம் தான், இதுக்குள்ளே யார் ஜெயிப்பா யார் தோற்று காணாப்பாங்கன்னு தெரியாது அப்படிம்பார். பட் அந்த பிளானிங் கரெக்டாக இவ்வளோ தான் பட்ஜெட், இவ்வளோ தான் இது கொடுத்தால் அந்த தயாரிப்பாளரும் தப்பிக்கலாம். லாப கணக்கை போகிறதோட ஒரு படம் தயாரித்தா நஷ்டமடையாத அளவுக்கு நம்ம கொண்டு போகணும், போட்ட காசு எடுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய பிளானிங்காக இருக்கும். அதில் மேற்கொண்டு லாபம் பார்த்து நிறையா இருக்குது. அதனால் இப்படி இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் 1945 உருவான நிறுவனம். ஏவிஎம் சரவணன் சாரே முதல் முறையாக வந்து தயாரிப்பு நிர்வாகியாக தான் உள்ளே போகிறார். ஏவிஎம் செட்டியார் வந்து மிகப்பெரிய ப்ரொடியூசர். பையனை நினச்சதுன்னா எடுத்தோன்னே தயாரிப்பு ஏவிஎம் சரவணனே ஒரு படம் பண்ணியிருக்கலாம் இல்லையா? நீ தொழிலை கற்றுக்கோ, தொழில் என்னன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி அவங்க தயாரித்ததில் வந்து தயாரிப்பு, அதாவது மேனேஜர்னு சொல்லும் இல்லையா, தயாரிப்பு நிர்வாகம் ஏவிஎம் சரவணன் தான் போட்டாங்க. அப்போது தொழிலை கற்றுக்கிட்டு வந்தார் அவர் பேசிக்கலாக. இன்றைக்கி இருக்கிறவங்களாம் பாருங்கள், நம்ம அப்பா ஹீரோ, பையன் ஹீரோ வந்தானா சாக்லேட்டை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஸ்டேஜில் மரியாதை தெரியாமல் தென்னாவட்டா காலை தூக்கி விட்ட ஹீரோக்கள் இத்தனை பேர் இருக்காங்க. இந்த மரியாதை தெரியல. இன்றைக்கி நான் மரியாதை தெரியல வச்சு நாங்கள் படம் பண்ண முடியாது, தயாரிப்போட வழி தெரியணும், வழி தெரிய வேண்டிய எப்படி படம் பண்ண முடியும்னா விலகி போனது. ஸோ இன்றைக்கு அவர்கள் இல்லைங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக தான் நான் நினைக்கிறேன். நான் அதை சார் இத்தனை ஆண்டுகளாக இப்போ ஒரு என்னதான் பெரிய ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் ஐயோ என்னால் முடியாதுப்பா, இதுக்கு மேலே என்னால் ரன் பண்ண முடியாதுன்னு ஏதாச்சும் இருந்த நாட்கள் இருக்கா? இல்லை, அவங்க பிளானிங் ஒர்க்குனால அந்த ஸ்டெப் அவங்க போகலை. அவங்க எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோக்கு என்ன சம்பளம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, பட்ஜெட் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கதை கேட்ட உடனே கதைக்கு இந்த பட்ஜெட் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அவங்க.
இன்றைக்கி இருக்கிற டைரக்டர்ஸ்லாம் கதை சொன்னோன்னா ஒரு பட்ஜெட் தர்றாங்க ப்ரொடியூசருக்கு. சார் 350 கோடிலாம் படம் பண்ண முடியாது சார்பாங்க. நிறைய பேர் ஊர்களுக்கே பெயிண்ட் அடிக்கணுமாங்க. எதுக்கு பெயிண்ட் அடிக்கணும் ஊர்களுக்கு? எல்லா தெருவுக்கு பெயிண்ட் அடிக்கணுமாங்க. எந்த வீட்டுக்கு பெயிண்ட், அந்த வீட்டுக்கு மட்டும் பெயிண்ட் அடித்து நீங்கள் சீனை கொண்டு போவாமாங்க அவங்க. அப்போது அந்த கதைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்களுடைய ரொம்ப கரெக்டாக பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணாங்க. அதனால சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய கொடுத்தாங்க. பட் அந்த சிரமம் வந்து அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வரலை. ஆனால் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் போது தான் அவர் வந்து இதுக்கு மேலே நம்ம படம் பண்ண முடியும்னு சொல்லி விலகி போனார்கள் அவர்கள். அதுதான் ஒரு காரணமே தவிர ஹையஸ்ட் பட்ஜெட்டே சிவாஜி படம் தான். நம்ம சங்கர் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த படம். அதுவே நிறைய பேசப்பட்டுச்சு. பட்ஜெட் ரொம்ப ஹெவியாக போகுது, நம்மளுடைய பேனரில் இவ்வளோ பட்ஜெட் எப்படி போச்சுன்னா நம்ம ரெக்கவரி பண்ண முடியுமா, நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. பிஸ்னஸ் லெவலில் வந்து நம்ம யாருக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. நான் இவ்வளோ செலவு பண்ணிட்டேன், அது நம்மளுடைய தலையெழுத்து, செலவு பண்ணிட்டான், அதை போய் விநியோகஸ்தர் தலையில் போய் வைக்கக்கூடாது. நான் இவ்வளோ செலவு பண்ணேன் பணம் அவன் இங்கேருந்து கொடுப்பான். இல்லை, மினிமம் லாபத்தில் வச்சு தான் நாங்கள் சிவாஜி படத்தையே பண்ணணும். பட் அது சக்க போடுச்சு அந்த படம். இல்லை செலவுனா கூட வந்து பேருங்களை எடுத்து கொடுத்துச்சு அப்படின்னா. அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு ஒரு பட்ஜெட் கிடையாது, ஒரு பிளானிங் கிடையாது. ஸ்பாட்டில் வந்து ஒர்க் பண்ணுறது டைரக்டர்ஸு. ஹீரோ வந்தால் கேரை ஒன்று. ரஜினிகாந்த், எம்ஜிஆர், சிவாஜி அவர்கள்லாம் மரத்தடியிலிருந்து தான் வேட்டியை கட்டிட்டு பேண்ட் ஷர்ட்டை போடுவாங்க, கோட் ஷூட்டை போடுவாங்க. வெறும் சேரில், சாதாரண சேரில் உட்காந்து, சோஃபா கூட கிடையாது. அப்படி இருந்த நடிகர்கள் மத்தியில் இருந்த நிறுவனம் போது இப்போ கேரவன் வேணும், அது வேணும், இது வேணுங்கும் போது அவர்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இதே நீங்கள் நம்ம விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு படம் ஷூட்டிங் வந்துட்டார். விஜயகாந்த் வந்து பார்த்திங்கன்னா ஏவிஎம்மில் 2 படம் விஜய் சேதுபதி ஐபிஎஸ் ஒன்று, மாநகர காவல். எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு சரவணன் சார் அவ்வளோ ஃபீல் பண்ணுவார். கேப்டன் வந்து என்னென்னா மற்றவங்களுடைய வழியை உணர்ந்தவர். எப்படி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய எப்படி ஃபீல் பண்ணுறாரோ அது மாதிரி கேப்டன் விஜயகாந்த் பண்ணுறார். கேரவனுக்கு கொண்டு கொடுக்கும்போது காஜா மீதன் விஷயத்தில் சொல்கிறார், ரோஜா கமெண்ட்ஸ் காஜா மீதன். கேரவன் வந்தாச்சு, கேரவனை பார்த்தோன்னே விஜயகாந்த் வந்து டென்ஷனாரு. இதெல்லாம் திடீர்னு ஒரு பஸ் வந்து நிற்கிது, என்னன்னு கேட்குறாரு. சார் உங்களுக்காக இந்த கேரவன் சார், இல்லை ஏசி ரூம் இல்லை இருக்குண்ணா. அப்படியா, சரி நான் பிறப்புறேன், நான் பிறப்பிட்டாரான். என்ன சார் என்னாரா, நான் இருக்கணுமா இந்த கேரவன் இருக்கணுமா? எனக்கு கேரவன் தேவையில்லை, உதவும் இந்த கேரவனை வெளில அனுப்பிச்சிங்கன்னா நான் ஷூட் பண்ணுறேன். நீங்கள் தயாரிப்பாளர், நீங்கள் சேரில் உட்காந்துருக்கும் போது நானும் சேரில் தாங்க உட்காரணும். நான் போய் கேரவன் ஏசி பஸ்ஸில் போய் அங்கே படுத்துக்கிட்டு உட்காந்துருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு கேரவன் அனுப்பிச்சி விட்டதுக்கு அப்புறம் தான் ஷூட் பண்ணார். ஷூட்டிங் வந்தார் விஜயகாந்த். இப்போ இந்த நடிகர்கள் இப்போ இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்குது. கேப்டனுடைய மறைவெல்லாம் வந்து மிகப்பெரிய இழப்பு நமக்கு இண்டஸ்ட்ரிக்கு. அவ்வளோ பேரை வாழ வச்சவர் அவர் கேப்டன். ஸோ அதுக்கடுத்து இப்போ ரஜினிகாந்த் அவர்கள், இப்போ கமலஹாசன் முதற்கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தயாரிப்பாளர்கள் நல்லா அது சப்போர்ட் பண்ண கூட இப்போ வரக்கூடிய நிறைய இளைய தலைமுறை நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்கள் வந்து அழிக்கிறதுலேயே இருக்காங்க நிறைய பேர். பட் அதனால தான் அவர்கள் வந்து நம்ம வந்து ஒரு கௌரவத்தோடு வாழ்ந்துட்டோம். ஏவிஎம் நிறுவனம்னா மிகப்பெரிய லெஜண்ட். நம்ம இந்திய திரையுலகத்தில் தவிர நீங்கள் வந்து வெளிநாட்டிலையும் அவ்வளோ இது. நீங்கள் சத்யஜித் ரே மிகப்பெரிய ஒரு இயக்குனர், பெங்காலி. அவரெல்லாம் ஏவிஎம் நிறுவனத்திலலாம் கொண்டாடுவாங்க அவ்வளோ பேர். அதை ஸோ மிகப்பெரிய ஒரு நிறுவனம் சகாப்தம்னு சொல்லி. சினிமா ஆசை அப்படின்னாலே ஏவிஎம் ஸ்டுடியோ வாசல் தான் அப்படின்றத நாங்கள் பார்த்து கேள்விப்பட்டு நிறைய இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு 1 லட்சம் வியூஸ் போச்சா, அவங்கள வந்து தயாரிப்பாளர்களே தேடி போய் நான் இவ்வளோ கொடுக்குறேன் நீங்கள் வந்து நடிங்க அப்படின்னு வாசலில் போய் நின்ன காலம் போகி இப்போ வந்து அவங்களா தேடி போகிற காலம் வந்துச்சு. இந்த மாற்றத்துக்கு என்ன இதுன்னு நினைக்கிறேன். அதுதான் சரவணன் சார் என்ன சொன்னார் தெரியுங்களா உங்களுக்கு? எந்த நடிகர்கள் தேவையும் நான் யார் வீட்டு வாசலில் போய் நிற்க மாட்டோம். எல்லா நடிகர்களும் ஏவிஎம் நிறுவனத்துக்கு வருவாங்க, எங்கள் அலுவலகத்தில் வந்து பேசுவாங்க. இது ஒரு கெத்தாக நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த தாட்டில் அவர் சொல்லலை. பட் அந்த நிறுவனத்துக்கு ஒரு மரியாதை இருந்தது, அதை நடிகர்களும் வந்து கொடுத்தாங்க. இதே ஏவிஎம் கேம்பஸ்குள்ளே போய் நான் படம் பண்ணுவேன்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபீல் பண்ண ஒரு விஷயத்தை அவரே பேசியிருக்காரு இல்லையா? ஏவிஎம் நிறுவனங்கிறது வந்து அது ஒரு தனி உலகம். பட் இன்றைக்கி இருக்கிற தயாரிப்பாளர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ இந்த தயாரிப்பாளர் வந்து நீ 50 கோடி கொடுத்துட்டியா இவருக்கு, நான் வந்து 75 கோடி தர்றேன் அப்படின்னு எனக்கு இந்த டேட் வாங்கும்போது அந்த ஹீரோ மைண்டு டிஸ்டர்ப் ஆகுது. நீங்கள் ஒரு வந்து ஹீரோவை வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து கெடுக்கிறதே தயாரிப்பாளர்கள் தான். நீங்கள் பணம் அதிகமாக கொடுத்துட்றீங்க, ஆர்வக்கோளரில் டேட்டா வாங்கிடுறீங்க. இல்லை நீங்கள் எப்போனாலும் டேட்டா கொடுங்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறீங்க. அப்போ அந்த ப்ரொடியூசர் 50 கோடி பண்ண ப்ரொடியூசர் வந்து இல்லை, 75 கோடி கொடுக்குற ப்ரொடியூசர் டேட் கொடுத்துட்றாங்க. அப்புறம் மேற்கொண்டு வட்டிக்கு வாங்கி படமும் ஐயோ வாயில வயிற்றில் அடிச்சிட்டா எப்படி நமக்கு வரும்? ஒரு கதாநாயகர்களுக்கு வந்து பணத்தை உயர்த்துவது தயாரிப்பாளர் தான். பட் இந்த பிளானிங் இல்லாமல் பண்ணுறதுனால தான். இந்த பிளானிங் வந்து ஏவிஎம் நிறுவனத்திட்ட இருந்துச்சு. அதனால தான் அவர்கள் வந்து இந்த நம்மளுடைய பிளானிங்கை அதை உட்பட்டு வந்தால் நம்ம படம் பண்ணுவோம். இல்லைனா தேவையான விலையை போனாங்க. இன்றைக்கு இருக்கிற தயாரிப்பாளர் அப்படி இல்லை, ஒரு ஹீரோ கிடைச்சா போதும் அப்படின்னு பணத்தை கொடுத்து பண்ணுறாங்க.
படம் எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. வந்து இயக்குனர்கிட்ட அவங்க கதை கூட வந்து அந்த டைரக்டர் வந்து சொல்கிறது ஒன்று, எடுக்கிறது ஒன்றா இருக்குது. அதில் என்னன்னே தெரில. படம் பார்க்க முடியல. படம் காமிங்கன்னா டைரக்டர் படம் காமிக்க மாட்டேங்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்துக்கலாம். அது எப்படிங்க அது? கோடிகளை போட்டு பண்ண தயாரிப்பாளர் படம் பார்க்க வேணாமா? நீங்கள் ரிலீஸ்க்கு முதல் 2 நாள் முன்னாடி காமிக்கிறீங்க நீங்கள். அது திரும்பி ஷூட் பண்ண முடியாது. ரீஷூட் பண்ணி அதை எடுக்கணும் கூட முடியாது. இல்லை, அத்தனை படங்கள் எடுத்து நிறைய படங்கள் தோல்விகளை செஞ்சு எத்தனை படங்கள் இருக்குது உங்களுக்கு? அதில் இன்றைக்கு இருக்கிற இந்த தயாரிப்பாளர் சில பேர் பண்ணுற சில விஷயங்களால தான் அந்த கலைஞர்களுடைய சம்பளம் அதிகமாகுது. இதெல்லாம் பார்த்து தான் அவர்கள் நிறுவனம் வந்து இதுவரைக்கும் பண்ணது போதும், நமக்குன்னு ஒரு மரியாதை கௌரவமாக இருக்குன்னு படமே பண்ண வேணும்னு சொல்லி தான் அவர் சரவணன் அவர்கள் ஏவிஎம் ஸ்டுடியோ விட்டு படம் பண்ணணும்னு விலகி போனது காரணமே அதுதான். ஏவிஎம் ஸ்டுடியோ பற்றியும் மறைந்த தயாரிப்பாளர் சரவணன் அவர்களை பற்றியும் நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.